இந்த வீடியோவில் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கான ஒரு 30 நாள் ஸ்டடி பிளானை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கரெக்டாக 1 மந்த்துக்கான ஸ்டடி பிளான். இது ஏற்கனவே படித்து ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 30 நாள் ஸ்டடி பிளானில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது பொது தமிழ் டாப்பிக்கை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா 50% மார்க் பொது தமிழ்லேருந்து தான் கேட்குறாங்க. அதனால் நம்ம பொது தமிழை எடுத்துக்க போகிறோம். பொது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம புது புக்கை தான் நம்ம எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். புது புக்கை பொறுத்த வரைக்கும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான புது தமிழ் புத்தகத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். லேட்டஸ்ட்டாக உள்ள சிலபஸை எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போன எடிஷனில் உள்ள தப்பை எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதனால் நியூ எடிஷன் தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். அதில் நம்ம 6th தமிழ் புக்குக்காக ஒன் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 6th தமிழ் புக்கில் கண்டென்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் அதுக்கு 1 டே போதும். 7th தமிழ் புக்குக்கும் நம்ம 1 டே எடுத்துக்கலாம். 8th 8th 10th வரைக்கும் உள்ள புக்ஸுக்கு நம்ம 2 டேஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 டேஸ் எடுத்துக்கலாம். இது ரிவிஷன் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு நம்ம நிச்சயமாக 150 மார்க்ஸ் மேலவே ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழை எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு நம்ம 6th தமிழ் புக்கை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இயல் வைஸாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இயல் வைஸாக படிக்க ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் அந்த கம்ப்ளீட்டாக படித்து முடித்ததும் நம்ம எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும். எக்ஸாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் நம்ம இயல் வைஸ் எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் டேர்ம் வைஸ் எக்ஸாம் செஞ்சு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இயல் வைஸ் 3 இயல் சேர்ந்து தான் ஒரு டேர்ம் வரும். ஃபஸ்ட்டு இயல் வைஸாக நம்ம செஞ்சு பார்க்கும்போதே நிறைய ஐடியாஸ் கிடச்சிரும். டேர்ம் வைஸ் எக்ஸாமும் நம்ம செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் 3 டேர்மும் நம்ம முடித்தது பிறகு கம்ப்ளீட் எக்ஸாம் நம்ம செஞ்சு பார்க்கணும். 6th தமிழ் புக்கில் உள்ள கம்ப்ளீட் எக்ஸாம் நம்ம செஞ்சு பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி டெய்லி நம்ம எக்ஸாம் செஞ்சு பார்க்கும்போது நமக்கு ஃபைனலாக நம்ம எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாம் பற்றிய ஃபியர் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம தமிழ் புக்கை புது புக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். 10th வரைக்குமான இதுக்கு நம்ம மேக்ஸிமம் 8 டேஸ் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாமோடு சேர்த்து 8 டேஸ். அதாவது நம்ம ஒவ்வொரு நாளோட முடிவுலையும் நம்ம அந்த நாளில் என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிற எக்ஸாமை நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ். அதாவது 6th தமிழ் புக் இயல் வைஸ் எக்ஸாம், டேர்ம் வைஸ் எக்ஸாம், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்ததாட்டு நம்ம பார்க்க போகிறது 11th 12th தமிழ். 11th 12th தமிழ் படிக்கணுமானா புதுசாக படிக்கிறவங்க வேண்டாம். ஏற்கனவே 6th to 10th தமிழ் புது புக்கு எல்லாமே தரவாக இருக்குது அப்படிங்கிறவங்க 11th 12th நியூ தமிழ் புக்கை எடுத்து படிக்கலாம். அதுவும் நியூ எடிஷன் தான் நம்ம படிக்கணும். அது ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் இல்லை. இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு இம்பார்ட்டண்டான வீடியோஸும் பார்த்தாலே போதும். நம்ம ஈஸியாக நம்ம 11th 12th கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம மேக்ஸிமம் 1 டே தான் நம்ம எடுக்கணும். 1 டே தான், அதுக்கு மேலே நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா 11th 12th ரொம்ப இம்பார்ட்டண்டான எதுவுமே இல்லை. சில மேற்கோள்கள் மட்டும்தான் இருக்கும். சில மேற்கோள்கள், அப்புறம் குறிப்பிட்ட அறிஞர்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி உள்ள டாப்பிக்கை மட்டும்தான் எடுத்து நம்ம படிக்கணும். இம்பார்ட்டண்டான இயர் ஏதாவது இருக்குதா, அந்த 11th 12th பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாள்கள் இருக்கும். இந்த தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அந்த மாதிரி உள்ள நாட்கள், அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். இந்த 6th to 10th நியூ புக் தமிழில் நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது திருக்குறளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். திருக்குறளில் ஒவ்வொரு குறள்லையும் அதோட பொருளை நம்ம கம்ப்ளீட்டாக படித்து வச்சுக்கணும். அது ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஒரு திருக்குறளை எடுத்துட்டோன்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இதுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்டு என்னதுன்னு கேட்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதனால் கம்ப்ளீட்டாக அந்த திருக்குறள் ஃபுல்லாகவே படித்து வச்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் உள்ள நிறைய மேற்கோள்கள் இருக்கும். நம்ம 6th தமிழ் புக்கை எடுத்துட்டோம்னாலே அதிலே நிறைய மேற்கோள்கள் உண்டு. இந்த தமிழ் என்ற சொல்லானது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது, தொல்காப்பியம். அப்போ தமிழன் கிளவியும் அதனோர் ஆற்றே என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது தொல்காப்பியம். இந்த மாதிரி மேற்கோள்கள் நிறைய இருக்கும். தொல்காப்பியம் மட்டும் இல்லாமல் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய புறநானூறு, அகநானூறு, நற்றிணை,
இந்த மாதிரியான நிறைய நூல்கள்லேருந்து மேற்கோள்கள் நிறைய பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க. அது மேக்ஸிமமாக புக் பேக்கில் நிறையவே இருக்கும். அதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம படித்து முடிச்சிடணும். புக் பேக் வந்து அது படிக்கும்போது நம்ம வந்து ஒரு 10% கொஸ்டின்ஸை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 10% அட்டன் பண்ண முடியும். புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா பாடத்தில் உள்ள புக் பேக்கும் நம்ம முடிச்சிடணும். ஒரு இயல் எடுத்துட்டோன்னா அதில் உள்ள ஃபஸ்ட்டு நம்ம முடிக்க வேண்டியது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறமா இயல் வைஸ் டெஸ்ட் நம்ம செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் டேர்ம் வைஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட். இப்படி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். கம்ப்ளீட்டாக 6th to 10th நியூ புக்கை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ரிவிஷன் பண்ணவங்களுக்கு தான் 8 days ஆகும். மற்றபடி உள்ளவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு புக்கை ஃபுல்லாகவே தரவு பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளோட மைண்டில் ஏற்ற முடியும். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பழைய தமிழ் புக். பழைய தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக நம்ம படித்தாலே போதும். பழைய தமிழ் புக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து நியூ எடிஷன் தான் நம்ம படிச்சிருக்கோம். கம்ப்ளீட்டாக அதிகமாக படித்தது வந்து 6th to 10th நியூ தமிழ் புக் தான் நம்ம படிச்சிருப்போம். அதே இது பழைய தமிழ் புக்கில் வந்து மேக்ஸிமம் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். கொஞ்சம் கூடுதல் பாயிண்ட்ஸ் வந்து ஓல்டு புக்ஸில் இருக்கும். அதை நம்ம வந்து கவர் பண்ணதுக்காக ஓல்டு கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே போதும், மேக்ஸிமமே கவர் ஆயிரும். நம்ம கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2011 2024 லேட்டஸ்ட்டாக நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அதில் உள்ள பொது தமிழ் கொஸ்டின் எல்லாமே நம்ம செஞ்சு பார்க்கும்போதே நமக்கே தெரியும். அதில் வந்து பழைய புக்கும் மிங்கிளாகி வந்திருக்கும். அதில் உள்ள பாயிண்ட்ஸை நம்ம எல்லாம் படித்தாலே போதும், பொது தமிழ் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆயிரும். இதிலேயே நமக்கு வந்து 90க்கு மேலே மார்க்கை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட்டு வந்து இந்த பழைய தமிழை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வைஸ் தான் நம்ம வந்து செஞ்சு பார்க்கணும். இப்போ வந்து 2011 வந்து ஒரு குரூப் 1 எக்ஸாம் நடந்திருக்குன்னா அந்த குரூப் 1 எக்ஸாமை நம்ம எடுக்கணும். அதில் என்னென்ன தமிழ்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுக்கணும். குரூப் 2 கொஸ்டின் எடுத்தோன்னா அதில் பொது தமிழ் எங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கணும். முன்னாடிலாம் கொஸ்டின் வந்து ரொம்ப மிங்கிள் பண்ணி தான் கேட்பாங்க. இப்போ தான் எப்படி கேட்குறாங்கன்னா தமிழ் அப்படின்னு தனித்தனியாட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இப்போல்லாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம பார்த்துட்டோன்னா முதல் 100 கொஸ்டின் வந்து பொது தமிழாக தான் இருக்கும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் பழைய கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கும்போது எல்லாமே மிங்கிளாகி கிடக்கும். தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாமே மிங்கிளாகி கிடக்கும். அதை நம்ம வந்து தனியாக எடுத்து படிச்சுக்கணும். அதை படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த டேக்குள்ளே எக்ஸாமையும் நம்ம வந்து செஞ்சு பார்த்துக்கணும். ஜிகேயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஜிகேயில் மேக்ஸ், ஏன்னா மேக்ஸில் வந்து நமக்கு 25 மார்க் கேட்பாங்க. இந்த 25 மார்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஒர்க் அண்ட் டைம் அண்ட் ஏஜ் ப்ராப்ளம்ஸ். இந்த 5 முக்கியமான டாப்பிக்கை நம்ம படித்தாலே போதும், 18க்கு மேலே மார்க்கை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதிலேயே மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு அடுத்தது நம்பர்ஸ், இடையில ஒரு 2 நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு இடையில என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுலேயே சிம்பிளிஃபிகேஷனும் வந்துடும். அதனால் இந்த 5 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 5 டாப்பிக்கை நம்ம எப்படியாவது இந்த 30 டேஸில் நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். டெய்லி ஒரு டாபிக் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னா சிம்பிளிஃபிகேஷனாக நம்ம 3 டேஸாக பார்த்துக்கலாம். 3 டேஸாக ஒவ்வொரு நாளும் ஒரு மினிமம் ஒரு 50 கேள்வி, 50 கணக்கு நம்ம எங்கேயாவது இருந்து எடுத்து செஞ்சு பார்த்துட்டோன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இதில் வந்து இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் 2011 2024 வரைக்கும் உள்ள கொஸ்டின் பேப்பரை எடுத்துட்டோன்னா அதில் எல்லாத்துலேயுமே மேக்ஸ் இருக்கும். அந்த மேக்ஸை நம்ம செஞ்சு பார்க்கும்போது இந்த ஓவரால் இந்த டாபிக் ஃபுல்லாகவே கவர் ஆகும். அதில் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தாலே நம்மளால் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சயின்ஸ் டாபிக். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் கம்ப்ளீட்டாக படிக்க முடியாது. அதனால் இம்பார்ட்டண்டான டாப்பிக்கும் வீடியோஸும் நம்ம பார்த்தாலே போதும், ஈஸியாக நம்மளால் மார்க் எடுக்க முடியும். நம்ம சிலபஸ் வைஸாக நம்ம வந்து பார்க்க முடியாது. அதனால் நம்ம சிலபஸை எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸில் உள்ள டாபிக் வைஸான இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம போட போகிறோம். சயின்ஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதில் வந்து
சேர்ந்து ஒரு வீடியோ ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃபை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து வீடியோவாக போட போகிறோம். இதுக்கு முன்னாடி கேட்ட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி, சுவாலஜி எல்லாமே தனித்தனி வீடியோஸாட்டு போட போகிறேன். அதை நீங்கள் டெய்லி பார்த்தாலே போதும், உங்களுக்கு சயின்ஸில் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம வந்து அந்த கொஸ்டின் மட்டும் நம்ம படிக்காமல் அந்த கொஸ்டின்லேயே சில ஆன்சர்ஸும் இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து தரவு பண்ணால் தான் இந்த சயின்ஸில் நல்ல மார்க் நம்மளால் வாங்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து 6th to 10th ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோடு மட்டும் இல்லாமல் 12th ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து காந்தியடிகள் பற்றிய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம வந்து 6th to 10th நம்ம படித்தாலே அந்த 12th ஈஸியாக கவர் ஆயிடுது. அதனால் 12th ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காண்டா. நீங்கள் வந்து அந்த 6th to 10th காந்தியடிகள் டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலை அப்படின்னா 12th உள்ள காந்தியடிகள் ரிலேட்டடான டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே அது வந்து நிறைய மார்க்ஸை நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் வந்து நம்ம 5 மார்க் எடுத்துக்கலாம் ஹிஸ்ட்ரியில். 12th ஹிஸ்ட்ரி காந்தியடிகள் டாபிக், அதாவது சுதந்திர போராட்டம் அந்த ரிலேட்டட் 1900 அந்த ரேஞ்சில் உள்ள இயர்ஸ், அதில் எல்லாம் என்னென்ன நடந்தது, யார் யார் எந்தெந்த இயக்கத்தில் பங்கேற்றாங்க, அந்த மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி வந்து அதிலே கவர் ஆயிரும். இதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளால் படிக்க முடியாட்டாலும் முக்கியமான கேள்விகள் மட்டும் படிச்சுக்கலாம். 6th உள்ள ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அந்த மாதிரி குப்தர்கள், 7th வந்து பார்த்திங்கன்னா குப்தர்கள், அந்த டாப்பிக்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே குப்தர்கள் வந்து 11th வரும், சிந்து சமவெளி நாகரிகம் 11th வரும். நம்ம வந்து 11th வந்து கொஞ்சம் அதிகப்படியாக தான் இருக்கும். நம்ம வந்து 6th 7th கம்ப்ளீட் பண்ணாலே 7th நம்ம ஓரளவு கெஸ் பண்ணி அந்த 11th 12th கேட்டாலும் கூட நம்மளால் கெஸ் பண்ணி அடிக்க முடியும். அதனால் 6th 7th ஹிஸ்ட்ரியில் உள்ள இம்பார்ட்டண்டான டாபிக் குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம், பாண்டிய அரசர்கள், பிற்கால சோழ அரசர்கள், இந்த மாதிரியான டாப்பிக்கை நம்ம சூஸ் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே போடுவேன். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜாக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாக்ரஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எந்த பாடத்தில் 6th to 10th கம்ப்ளீட்டாக படிக்கட்டாலும் 10th நீங்கள் அதில் முக்கியமான 10th பொறுத்த வரைக்கும் 10th ஃபஸ்ட்டு லெசன், ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட் லெசன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படித்து தான் ஆகணும். ஃபுல்லாகவே இந்தியா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் அதில் இருக்கும். இந்தியாவினுடைய பரவல், அட்ச தீர்க்க ரேகைகள், அதுக்கப்புறம் வந்து அந்த இமயமலை பற்றிய செய்திகள் எல்லாமே இருக்கும். அந்த நீங்கள் வந்து ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட் லெசன் கம்பல்சரி 10th நியூ புக்கில் ஜாக்ரஃபி ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட்டாக படித்து தான் ஆகணும். அதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஆனது மட்டும் நீங்கள் படித்தா போதும். குறிப்பிட்டு சொல்லப்போனால் என்னென்ன இயர், அதாவது இப்போ டாட்டா இரும்பு எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு, காகித தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு, முதலில் எங்கே காகித ஆலை நிறுவப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின். இதை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக படிக்க முடியாட்டாலுமே கூட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வீடியோஸில் நிறைய போட்டிருக்கோம். ஜாக்ரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜாக்ரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓரளவு 10th வரைக்கும் உள்ள ஜாக்ரஃபியை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்புறம் வந்து சிவிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அதில் வந்து 6th to 10th படித்தாலே போதும், 11th 12th போக வேண்டிய தேவையில்லை. அங்கே 11th 12th பாலிட்டி உண்டு, அதை நீங்கள் போக வேண்டிய தேவையில்லை. 10th வரைக்கும் உள்ளது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 6th to 10th 9th 10th தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து மத்திய அரசு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அது கம்ப்ளீட்டாக நீங்கள் படித்து தான் ஆகணும். அதையும் நீங்கள் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸையும் கம்பேர் பண்ணி படிக்கலாம். மத்திய மாநில அரசு அந்த டாப்பிக்கையும் இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கலாம். அதில் தான் அந்த குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கப்படுவதற்கான விதிகள், ஒரு பிரதமரை நியமிக்கப்படுவதற்கான விதிகள், அவர்களினுடைய சட்ட பிரிவுகள் எல்லாமே அந்த டாப்பிக்கில் தான் இருக்கும். 6th to 10th பொறுத்த வரைக்கும் சட்ட பிரிவுகள் அப்படின்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து நோட் பண்ணி எடுத்து தனியாக படிக்கணும். சட்ட பிரிவுகள், பகுதி, இந்த மாதிரி இதை படிக்கும்போது கம்ப்ளீட்டாக பாலிட்டிக்ஸும் அதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும். சிவிக்ஸ் நம்ம படிக்கும்போது பாலிட்டிக்ஸும் சேர்ந்தே படித்த மாதிரி ஆயிரும்.
இந்த சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, அதாவது பாலிட்டி அண்ட் சிவிக்ஸ் இந்த ரெண்டையும் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓல்டு கொஸ்டின் பேப்பரை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம படித்து பார்க்கும்போதே அதில் வந்து என்னென்ன சட்டப்பிரிவுகள் வருது, என்னென்ன பகுதிகள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம படிக்கும்போது மேக்ஸிமம் புக்கில் உள்ள எல்லாமே கவர் ஆகுது மாதிரி வரும். அதோட மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஜிகேல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்மளால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க முடியாட்டாலுமே கூட நம்ம சேனலில் டெய்லியுமே வீடியோஸ் வருது. டெய்லி 10 கொஸ்டின்ஸ் மார்னிங் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த 10 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் 16 வீடியோ கிட்டே வந்தாச்சு. அதுவே 10 கொஸ்டின் வச்சு 160 கேள்விகள் வந்தாச்சு. இந்த 160 கேள்வி இன்னும் நான் டெய்லி போட தான் செய்வேன். இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டெய்லி பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்காட்டாலுமே கூட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ நியூஸ் பேப்பரில் இருக்குன்னா அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்டான இதுக்கு முன்னாடி நடந்திருக்கும், இப்போ நடந்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த இயர்ஸ், இதுக்கு முன்னாடி எங்கே நடந்தது, அது உள்ள டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து போட்டிருக்கேன். டெய்லி 10 கொஸ்டின்ஸ் தான். அதை நம்ம வந்து டெய்லி படிக்கும்போது நியூஸ் பேப்பர் பக்கமே போகாண்டா அந்த வீடியோஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். கரண்ட் அஃபேர்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுது. இப்படி தான் நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்க முடியும். இது வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கை படிக்கும்போதும் கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே எக்ஸாமும் நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துடணும். 2011 கொஸ்டின் பேப்பர் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ரொம்பவே ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ரொம்ப ஓல்டும் இருக்காது, ரொம்ப நியூவும் இருக்காது. அதாவது பழைய தமிழ் புத்தகம், இப்போ உள்ள நியூ சிலபஸ் தமிழ் புத்தகம் ரெண்டும் ஜாயின் பண்ண மாதிரி அது வந்து பொது தமிழுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம வந்து 30 days ஸ்டடி பிளானை பார்த்துட்டோம். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸாமில் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்கன்ட்டு பார்க்கலாம்.